இப்போது நீங்கள் வந்து தேர்தல் ஆணையத்தை எடுத்துனா நடுநிலையாக செயல்படணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையர் நேரா போய் அமித்ஷா கால்ல விழுறாரு. அத வந்து மக்கள் பார்க்கும்போது என்ன தோணும்? அவருக்கு சாதகமா இருக்கிறவர் தானே அப்படின்னு தோணாதா? அதுக்கு வந்தது தான் இந்த எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. எஸ்ஐஆர் இந்த மாதிரி எஸ்ஐஆர்ன்றது இவ்வளோ பாதகமாக இருக்குது. இது அரசாங்கம் வந்து எங்கள் மேலே திணிக்கிறாங்க. தலைமை தேர்தல் ஆணையம் எங்கள் மேலே தவறான இதெல்லாம் வருதுன்னு சொன்னா அதையெல்லாம் ஆய்ந்து அறிந்து எல்லாத்தையும் செயல்படுத்தி கொண்டிருக்கிற உச்சநீதிமன்றமே இது சரியானது தான் என்று சொல்லும்போது இதை விட வேறு ஆதாரம் ஏதாவது தேவைப்படுகிறதா? இல்லை அதை விட உச்சநீதிமன்றத்தை விட வேறு ஏதாவது நீதித்துறையில் வேறு யாராவது இருக்காங்களா? முன்னாடியே வந்து ஈஓ நீங்க சொன்ன ஈஓ எப்படி வந்து கண்ணகி நகர்ல 50 ஃபார்மை சேர்த்துருங்க அப்படின்றாரோ மேலிடத்து உத்தரவு அதன் பேர்ல அது நடக்குதோ, நானும் அதை தான் கேள்வியா கேட்கிறேன். தலைமை தேர்தல் ஆணையர் அமித்ஷாவை சந்திச்சு காலில் விழுறார். அப்போ அவரோட உத்தரவு தலைமை தேர்தல் அதிகாரி என்ன சொல்றாரோ அதை தான் வந்து மாநிலத்தினுடைய இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரி வந்து பண்ண முடியும். அந்த அழுத்தமா அதை பார்க்கலாம் இல்லையா? ஏன் அவர் வந்து நடுநிலையா இருக்காரா அப்படின்றத என்னோட கேள்வி. இல்லை, செங்கோட்டையன் டிவிகேல போய் சேர்ந்திருக்காரு. அதனுடைய எதிரொலி எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு சீனியர் மோஸ்ட் ஒரு அமைச்சராக இருந்தவர், ஜெயலலிதாவுக்கு கூட உங்களுடைய பொதுச் செயலாளரோட பயணித்தவர், இப்போது நேரடியாக டிவிகேல போய் இணைஞ்சிருக்காரு. அதனுடைய தாக்கம் என்னவா இருக்கு? தக்கார் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் நிகழ்ச்சியில் சோலைங்கலூர் சட்டமன்ற தொகுதியினுடைய பகுதிச் செயலாளர் கருணா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போது நீங்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தீங்க 2 நாளைக்கு முன்னாடி. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் இதில் வந்து ஒரு 10-15 பேர் வந்து வாக்காளர் அந்த திருத்தத்தை வந்து எழுதிக்கிட்டு இருந்த மாதிரியும், அது திமுக மட்டுமே செய்யறதாகவும் அதில் ஒரு வாய்ஸ் ஒன்று கேட்குற அளவுக்கு வந்து போட்டிருந்தீங்க. அது என்ன வீடியோ? அதனுடைய விளக்கம் என்ன? அது என்னென்னா ஜோன் 14 ஜோன் 15 இந்த 2 இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜோன் 14லேருந்து பள்ளிக்கரணை, மடிப்பாக்கம், உள்ளகரம், புழுதிவாக்கம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்லேருந்து இருக்கக்கூடிய பிஎல்ஓக்கள் எல்லாம் ஒரு இடத்துல அசம்பிள் ஆக சொல்கிறாங்க. எங்கே? நம்ம டிபி ஜெயின் காலேஜில் அசம்பிள் ஆக சொல்கிறாங்க. அசம்பிள் ஆகிட்டு அவங்க எல்லாரும் உட்காந்துக்கிட்டு யாரெல்லாம் இப்போ இல்லையோ இல்லாதவங்களெலாம் இவங்க பதிவேற்றம் பண்ணுறாங்க. எதை வச்சு பதிவேற்றம் பண்ணுறாங்கன்னா அந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை வச்சுக்கிறாங்க. யார் வரலையோ அந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர், அவங்க விலாசம், அவங்க வயசு, அவங்க பேர், தந்தை பெயரோ இல்லை கணவர் பெயரோ இல்லை அந்த மாதிரிலாம் போட்டு அதை வந்து என்ன பண்ணுறாங்க, பதிவேற்றம் பண்ணுறாங்க. ஏன்னா இதில் வந்து மைனஸ் ஆகிடக்கூடாது. இதில் பெரிய பிரச்சனை என்னென்னா எஸ்ஐஆர் ஆரம்பிக்கும் போது ஒரு 10 நாளுக்குள்ளே போன போது 14% தான் கொடுக்க முடிஞ்சது. ஓகே. இதுக்கிடையில் இந்த மாநில அரசு அதனுடைய அரசு அதிகாரிகள்லாம் என்ன இப்படி போயிட்டு இருந்த பிரச்சனையாக இருக்குமோன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாமே ஸ்கேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை நாங்கள் எதிர்த்தோம். இது விஷயமா நாங்கள் வந்து தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு டெல்லி எல்லாத்துக்குமே நாங்கள் அமைச்சிருக்கோம். மெயில் மூலமாக அமைச்சிருக்கோம், புகார் அமைச்சிருக்கோம், கோர்ட்லேயும் போட்டிருக்கோம். இவ்வளோ வாக்குகளை நீங்கள் இல்லாத வாக்குகள் நீங்கள் ஏன் பதிவேற்றம் பண்ணுறீங்கன்றதை வச்சு நாங்கள் போய் கேட்குறோம். அப்போ அவங்க சொல்கிறாங்க மேலிடத்தில் சொன்னாங்க. அப்போ இது வந்து சுரேஷ்குமார்ன்ற இஆர்ஓ அந்த ஜோன் 14ல் இருக்கக்கூடிய சுரேஷ்குமார்ன்ற இஆர்ஓவோட அவரோட உத்தரவுப்படி தான் நாங்கள் செய்கிறோன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பிஎல்ஓக்கள் சொன்னாங்க. இதெல்லாம் நாங்கள் போய் தடுத்து நிறுத்தின உடனே அவங்க எல்லாமே ஒருத்தராக வெளியே போயிருக்காங்க. இன்னமும் என்ன நடந்துட்டுருக்குன்னா இப்போ 318 இப்போ கண்ணகி நகரில் 318 பாகமென். அந்த 318 பாகமென்னில் ஒரே ஒரு வாக்கால் ஒரே ஒரு வீட்டு எண் 1லேருந்து 800 அது வரைக்கும் இருந்தால் பரவாயில்ல. வீட்டு எண் 1லேருந்து 10 அங்கே இருக்கும், 14,040 இங்கே இருக்கும், 9,600 இங்கே இருக்கும், 4,300 இங்கே இருக்கும். இப்படி கலவையாக பாட்டு பிசிபேலா பார்த்த மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டு அதில் போய் எங்கே அவங்க அந்த டீச்சருங்க கூட கஷ்டம் பாவம். அந்த ஆசிரியர்களை பற்றி நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்களும் முயற்சி எடுக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி ஏரியாவில் என்னென்னா வீட்டு ஓனர் ஒருத்தர், வாடகைக்கு வந்திருக்கவங்க ஒருத்தர். இந்த வாடகைக்கு வந்தவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஓட்டும் அங்கே தான் இருக்குது, அதே வீட்டில் இருக்குது. வீட்டு ஓனரோட ஓட்டும் அங்கே தான் இருக்குது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபார்மை வாங்கிக்கிட்டு வீட்டு ஓனரோட ஃபார்மே வச்சுக்கிறாங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு கொடுத்தா நாளைக்கு நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைமா, நம்மளுக்கு மட்டுமே இந்த வீட்டில் இருக்கட்டும், ஃப்யூச்சரில் ஏதாவது வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்ற கோணத்தில் அவங்க போகிறாங்க. அதனால் இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் ரிட்டன் போக மாட்டேங்குது. இன்றைக்கி 264 ஃபார்மு 319 போகல.
தலைமையில் அங்கே இருந்து இதுலேருந்து ஏஆர்ஓ கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஒரு 50 சேர்த்து விட்ருங்க. எப்படி சேர்ப்பீங்க? ஒரு விவரமும் கிடையாது. யாருக்கு ஃபார்ம் கொண்டு போய் கொடுத்துருக்குறோம், அந்த அவங்க கொடுத்தா தானே சேர்க்க முடியும். இல்லை நீங்கள் எப்படியாவது சேர்த்துருங்க அப்படின்னா ஓட்டர் லிஸ்ட் வச்சு தான் சேர்க்க முடியும். அந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை வச்சு அப்படின்னா அதெல்லாம் ஃபேக்காக தானே இருக்கும். சரி, இதெல்லாம் ஒழிக்கணுன்றதுக்காக தானே உண்மையாக இருக்கக்கூடிய வாக்காளர்கள் யார், பொய்யான வாக்காளர்கள் யார், இறந்தவர்கள் யார், இரட்டைப்பதிவு யார், இதெல்லாம் பார்த்து தானே பண்ண முடியும். அதுக்காக தானே இந்த எஸ்ஐஆர் வந்திருக்குது. எஸ்ஐஆரில் தானே உண்மை தெரியும் யார் இருக்கா யார் இல்லைன்னு. எஸ்ஐஆர்ல இது வந்து 20 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி வந்து வரைவு வாக்காளர் பட்டியல் பார்க்கறது காமன். ஆனா என்ஆர்சி மாதிரி கேள்விகள் கேட்கறாங்க. அதுல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் என்ஆர்சி மாதிரி இருக்குன்றது தானே கட்சிகள், எதிர்க்கட்சிகள் முன்னிறுத்துறாங்க. அது போல கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம என்ன பண்றது அப்படின்றது தானே இதோட கேள்வியா இருக்கு. பொதுவாக சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் பார்த்தீங்களா 7,02,500 வாக்குகள் இருக்குது. தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய தொகுதி. இந்த 7,02,500 வாக்குகள் கடந்த காலங்களில் நடந்த தேர்தல்களில் இருக்கக்கூடிய பதிவான வாக்குகளை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். பார்த்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக வந்து 50% தாண்டவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்று யாரும் வந்து விருப்பம் இல்லை, போடுறதுக்கு விருப்பம் இல்லை, இல்லை இங்கே ஒரு ஓட்டு வச்சுருப்பாங்க, அவங்க ஊரில் ஒரு ஓட்டு வச்சுருப்பாங்க, ஸோ ஊரில் போய் போடுவாங்க, இங்கே போட மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு ஏன் நம்ம வந்து உதவி பண்ண? இப்போ எஸ்ஐஆர் மாதிரி இருக்கிறதுனால தானே அவங்க வாக்குகள்லாம் நம்ம அதை வந்து ஒமிட் பண்ணிவிட்டு நம்ம இருக்கக்கூடிய உண்மையான வாக்காளர்களை சேர்த்து தானே பண்ண போகிறோம். இப்போ 2005 இருந்த வாக்காளரோட பேர் இப்போவும் இருக்குது, இறந்தவர்கள். அவர் ஏன் இன்னும் நீக்கலை? பல தடவை கொடுத்தாச்சு, நீக்கணும் இல்லைங்களா? இல்லை கார்ப்பரேஷனில் அதுக்குன்னு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இருக்குது, இறந்தவர்களோட பட்டியல் அவங்கக்கிட்ட இருக்குது, அவ்வப்போது நீங்கள் வாங்கிட்டு இருக்கலாமே. யார் இறந்தா அவங்களோட வீட்டு நம்பர் அதை வாங்கி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அது நீக்கியிருக்கலாமே. இதெல்லாம் நீங்கள் செய்யலை. இதெல்லாம் நாங்கள் எடுத்து கொடுத்து அதை நீக்கிற மாதிரி தானே இருக்குது. அப்பவும் நீக்க முடியல, கஷ்டப்படுறாங்களே. இது அரசு அதிகாரிகளோட என்ன சொல்கிறது, அவங்களுடைய பணி சுமை ஜாஸ்தி இருக்கிறதுனால அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்களா என்னன்னு தெரியல. இல்லை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் வந்து அஇஅதிமுக இருக்குது. இன்றைக்கி டிஜிட்டல் இந்தியா பாரதிய ஜனதா கட்சி தான் கொண்டு வந்தது. ஆட்சியில் வந்து எல்லாத்துலேயுமே ஒரு வெளிப்படைத்தன்மைன்னு சொல்லி கொண்டு வந்து, இந்த ஓட்டர் ஐடியில் வந்து ஏன் வெளிப்படைத்தன்மையாக வந்து வெறும் வந்து ஓட்டர் ஐடியில் இருக்கிற ஒரு 4 நம்பர் போட்டு அடித்தா நம்மளோட ஃபுல் ஹிஸ்ட்ரி காட்டணும்ல. அது வந்த பிறகு இந்த மாதிரி சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியலை திருத்தம் பணியை வந்து கொண்டு வந்திருக்கலாமே. ஏன் இந்த 2026 ஒரு 3 மாதம் கேப்பில் இதை பண்ணணுன்ற அவசியம்? இந்த ஸ்கீம்ன்றது இப்போ பீகாரில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பீகார் தேர்தலுக்கு முன்னாடி பீகாரில் இதை கொண்டு வந்திருக்காங்க. அப்போவே அவங்க சொன்னாங்க, எந்தெந்த மாநிலங்கள்லாம் தேர்தல் நடைபெறுகிறதோ அந்தந்த மாநிலங்கள்லாம் நாங்கள் எஸ்ஐஆரை கொண்டு வந்து அதில் வந்து யார் யார் உண்மையான வாக்காளர்கள் இருக்காங்க, யார் யார் போலியான வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்களோ இதையெல்லாம் சுத்தமாக இது பண்ணுறன்றதுக்காக தான் இந்த எஸ்ஐஆரை கொண்டு வர போகிறோன்னு அப்போயே சொல்லிட்டாங்க. ஆனால் தேர்தல் இப்போ தான் வரப்போகுது. இப்போ இன்னும் ஒரு 5 மாதம் 6 மாதம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் பீகார் தேர்தலுக்கு முன்னாடியே அந்த விஷயங்கள் பீகாரில் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் பீகார் தேர்தல் சொல்கிறீங்க, அதே பீகார் தேர்தலில் தான் 65 லட்சம் வாக்காளர்கள் வெளியே பட்டியலை தூக்குனாங்க அப்படின்றது தான் இன்றைக்கி வந்து பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியிலே பார்த்தீங்கன்னா 7,02,500 வாக்குகள், இன்னும் 3 லட்சம் வாக்குகள் பதிவானவே பெரிய விஷயங்க. 3 லட்சம் வாக்குகள் பதிவானவே. அப்போ இல்லாத வாக்காளர்கள் நாம ஏன் போராடணும்? அப்போ நீங்கள் கடந்த முறை, அதாவது வந்து இப்போ வந்து திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார், இதற்கு முன்னாடி அஇஅதிமுக தான் அங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அப்போது இந்த மாதிரி போலியான வாக்குகள் வச்சு தான் வந்து அந்த தேர்தலை வெற்றி பெற்றீங்களா நீங்கள்? இல்லை, அப்பவும் பதிவான வாக்குகள் அவ்வளோதானே. 50% பதிவான வாக்குகள் இல்லை, மொத்தம் 100%த்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி 50% வாக்குகள் இருந்தால் ஓகே. நீங்கள் சொல்கிற மாதிரி அப்போ அந்த 50%த்தில் பார்த்தா 25% வாக்குகள் வந்து பிரச்சனைக்குரிய வாக்குகள் தானே. பிரச்சனைக்குரிய வாக்குகள்னு சொன்னாலும் கூட இவங்க வாக்காளர்கள் இருந்து தானே வாக்கு போடுறாங்க. அங்கே இல்லாதவங்க யாரும் வந்து வாக்களிக்கலையே. இருக்கிறவங்க திமுக போடுவாங்க, அண்ணா திமுக போடுவாங்க, காங்கிரஸ் போடுவாங்க, கம்யூனிஸ்ட் போடுவாங்க, யாருக்கு வேணால் போடுவாங்க. அவங்கவுங்க விருப்பப்படி. அது கட்சிகள் வந்து அமைக்கிற கூட்டணி. பொதுமக்கள் யாருக்கு போடணும்னு முடிவெடுத்து வச்சுருக்காங்களோ, பொதுமக்கள் வந்து சாதாரணமானவங்க இல்லை. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி முடிவு பண்ணுவாங்க, அடுத்த தேர்தல் வந்தால் யாருக்கு வாக்களிக்கலாம், யாருக்கு வாக்களித்து யாரை முதலமைச்சராக்கலாம், யார் அதெல்லாம் தேர்ந்தெடுத்து வச்சுருப்பாங்க. அது பிரகாரம் தான் அவங்களும் செய்வாங்க. அதனால் இது வந்து இந்த நேரத்தில் இதை பண்ணுறதுனால இன்னொரு கட்சி தோற்றுறோம், இன்னொரு கட்சி ஜெயிச்சிரோன்றது ஏற்றுக்க முடியாது. சார், அஇஅதிமுகவுடைய இந்த 2026 நகர்வுகள் உங்களுடைய சட்டமன்றத்தில் பகுதிகளில் எப்படி இருக்குது? முதல்ல இருந்தே சொல்லணும்னா, எங்கள் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இப்போ அதிமுகவோட நகர்வுகள் நல்லபடியாக போயிட்டுருக்குது. எல்லா பகுதி கழக செயலாளர்கள், ஒன்றிய கழக செயலாளர்கள், நகர செயலாளர்கள் எல்லாருமே ஒருங்கிணைஞ்சு எல்லாமே வேலை செய்கிறோம். மாவட்ட கழக செயலாளரோட இதில் எல்லாருமே ஒருங்கிணைஞ்சு வேலை செய்கிறோம். இப்போ எங்களுக்காக தேர்தல் பொறுப்பாளர்கள்லாம் போட்டிருக்காங்க, சிறப்பான பொறுப்பாளர். அதனால் அவர்லாம் வந்த பிறகு என்னென்னா மிகச்சிறந்த அளவில் இங்கே வந்து நல்லபடியாக போய்ட்டுருக்கோம். திரு சிங்காரன்றவரை போட்டிருக்காங்க, திரு வேணுகோபால் போட்டிருக்காங்க, திரு
சிவகுமார் போட்டிருக்காங்க, திரு பெர்னாண்டோ போட்டிருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, பகுதி வாரியாக பிரித்து வேலைகளை செய்கிறதுனால எங்களுக்கு உரிய ஆலோசனைகளை அவ்வப்போது அவங்க கூப்பிட்டு கொடுக்கறதுனாலையும், நாங்கள் என்னெல்லாம் செஞ்சிட்ருக்கோன்றத அவங்க வந்து உரிய முறையில் அவங்க ஆய்வு செய்கிறாங்க. ஸோ அவங்களே தனிப்பட்ட முறையில் வந்து பகுதிகளுக்கு சென்று ஆய்வு செஞ்சு ஒவ்வொரு பகுதியிலும் என்ன மாதிரியான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது, கட்சி எப்படி போயிட்டுருக்குன்ற விஷயங்கள்லாம் அவங்க தெள்ளத் தெளிவாக எடுத்து பார்த்துக்கிறதுனால எங்களுக்கு எல்லா விதமான பணிகளும் சுலபமாக முடியுது. பாரதிய ஜனதாவோடு அதிமுக வந்து கூட்டணி வச்சதுனால பின்னடைவா வந்து இருக்கு, சிறுபான்மையினுடைய ஓட்டு எல்லாமே வந்து பிரிக்கப்படும் அப்படின்ற ஒரு மைய கருத்து இருக்கு. அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா பாரதிய ஜனதாவை விட்டுட்டு தான் நாங்கள் பாராளுமன்ற தொகுதி எலெக்ஷனில் நின்னோம். அப்போது சிறுபான்மையினர் வாக்குகள் எங்களுக்கு அதிகமான அளவில் வரலையே. அப்படி பாரதிய ஜனதா விட்டுட்டு தானே இவங்க நிற்கிறாங்கன்னும் போது சிறுபான்மையினர் வாக்குகள் அதிகமாக வந்திருக்கணும் அதிமுகவுக்கு. வரலையே, அது கம்மியாக தானே வந்தது. அது எதிராளியாக இருக்கக்கூடியவங்களுக்கு தானே போச்சு. அப்போ இப்போ இதனால தான் இது பின்னடைவுன்றதை நம்ம சொல்ல முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய எஸ்ஐஆர், குறிப்பாக கண்ணகி நகர், செம்மஞ்சேரி, நீங்கள் பகுதி செயலாளராக இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் நிறைய சிரமங்கள் வந்து இருக்குது. ஒரு 500 பேருக்கு வந்து ஒரு எஸ்ஐஆருடைய ஃபார்மை ஃபில் பண்ணி அந்த கொடுத்தோன்னு சொன்னால் ஒரு 100 பேருக்கு கூட ஓட்டு வந்து உரிமை வராது அப்படின்ற ஒரு சூழல் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ கண்ணகி நகர்ன்றது 2000 வந்தது. இந்த 2000 வந்ததில் ஒரு 4000 வீடுகள் முதல்ல வந்தது. அதுக்கப்புறம் ஒரு 6000 வீடுகள் வந்தது. அதுக்கப்புறம் சுனாமி ஏற்பட்ட பிறகு ஒரு 6000 சொச்சம் வீடுகள் வந்தது. மொத்தத்தில் 15,656 வீடு. அதில் இந்த 2005க்கு பிறகு வந்தவங்கன்னு இருக்காங்க. அவங்க சென்னையோட பல பகுதிகளில் இந்த அயனாவரம், டுமிங்குப்பம், வியாசார்பாடி இந்த மாதிரி பல பகுதிகளிலேருந்து வந்தவங்க 2005ல் கண்டிப்பாக அந்த ஏரியாவில் தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஏரியாவில் என்ன எப்போ ஓட்டு போட்டோம், நம்மளுக்கு முன்னாடி என்னுடைய வாக்காளர் வரிசை என்னென்ன, வாக்காளரோட பட்டியலோட நம்பர் என்ன, வாக்காளர் பாகம் என்னென்ன எதுவுமே தெரியல. வாங்குறவங்க உடனடியாக என்ன பண்ணுறாங்க, கொஞ்ச நாள் பொறுத்து மாறிடுறாங்க. இப்படி மாறி 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 அவங்களுடைய இடமாற்றங்கள் போய்கிட்டு இருக்கிறதுனால யார் அங்கே ரெகுலராக இருக்கிறாங்கன்றது இல்லை. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கடந்த 5 தேர்தலாக பார்த்தபோது அந்த 5 தேர்தல்கள்லையும் 19,000 வாக்குகள் 20,000 வாக்குகள் தான் பதிவாகுது. இந்த 5 தேர்தல்லையும் பார்த்துருக்கோம். 36,000 வாக்குகளில் வெறும் 20,000 வாக்குகள் பதிவாகுதுன்னா மீதி இருக்கக்கூடிய 16,000 வாக்குகள் வந்து அங்கே இல்லைன்னு தானே அர்த்தம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அப்போ இந்த எஸ்ஐஆர் வந்ததுனால யாரெல்லாம் இருக்காங்க, யார் இல்லைன்றதை தெளிவாக எடுத்து கண்டுபிடிக்க முடியும். அப்போ கண்டிப்பாக இதெல்லாம் வரும். அந்த 100 வாக்காளர்களுக்கு இருக்காது, அவங்க சரியான தகவல் கொடுக்க முடியல. இதுதான் காரணம். எனக்கு முன்னோர் அவங்களுக்கு முன்னோரெல்லாம் யாரும் பெரும்பாலும் இப்போ ஞாபகம் வச்சுக்கிட்டு சொல்கிறது இல்லை. அவங்க இங்கே வந்துட்டாங்க. இங்கே வந்து இவங்களுக்கு இங்கே தான் வாக்கு இருக்குது. இந்த டீட்டெயில் மட்டும்தான் அவங்களால கொடுக்க முடியுது தவிர பழைய டீட்டெயிலை அவங்களால எடுத்து கொடுக்க முடியல. ஏன்னா அவங்க ஓட்டு போட்டதெல்லாம் பழைய ஏரியாவில் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போது நீங்கள் வந்து தேர்தல் ஆணையத்தை எடுத்துனா நடுநிலையாக செயல்படணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையர் நேராக போய் அமித்ஷா காலில் விழுறாரு. அதை வந்து மக்கள் பார்க்கும்போது என்ன தோணும், அவருக்கு சாதகமாக இருக்கிறவர் தானே அப்படின்னு தோணாதா? அதுக்கு வந்தது தான் இந்த எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. எஸ்ஐஆர் ஆரம்பித்து பண்ணியிருக்காங்க. இந்த எஸ்ஐஆர் ஆரம்பித்து தமிழ்நாடு தேர்தல் ஆணையர் என்ன பண்ணுறாரு? அவர் தானே இப்போ எல்லாரையும் இருக்கிறவங்க அப்படியே சேர்த்துருங்கன்னு உத்தரவு போடுறவரை தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய தமிழ்நாடு தேர்தல் ஆணையர் தானே பண்ணுறாரு. அப்போ ஏன் இவர் வந்து ஹீ கம்ஸ் அண்டர் இவர் தானே டெல்லியில் இருக்கக்கூடியவருக்கு. அப்போ அவர் கொடுக்குற உத்தரவை இவர் ஒழுங்காக நிறைவேற்றணும்ல. இவர் ஏன் நிறைவேற்ற மாட்டேங்கிறாரு? அப்போ ஏன் இல்லாதவங்களையும் சேர்த்துருங்க, பார்த்துக்கலாம்னு ஏன் சொல்கிறாங்க? இதே தான் நீங்கள் சொன்னது தான் இதில் பதில். முன்னாடியே வந்து ஈஓ, நீங்கள் சொன்ன ஈஓ எப்படி வந்து கண்ணகி நகரில் 50 ஃபார்மை சேர்த்துருங்க அப்படின்றாரோ, மேலிடத்து உத்தரவு அதன் பேரில் அது நடக்குதோ, நானும் அதை தான் கேள்வியாக கேட்குறேன். தலைமை தேர்தல் ஆணையர் அமித்ஷாவை சந்தித்து காலில் விழுறார். அப்போது அவரோட உத்தரவு, தலைமை தேர்தல் அதிகாரி என்ன சொல்கிறாரோ அதை தான் வந்து மாநிலத்தினுடைய இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரி வந்து பண்ண முடியும். அந்த அழுத்தமாக அதை பார்க்கலாம் இல்லையா? ஏன் அவர் வந்து நடுநிலையாக இருக்காரா அப்படின்றதான் என்னோட கேள்வி. இல்லை, இது குறித்த விவரங்கள், இது குறித்த விளக்கமான தகவல்கள் எல்லாமே அனைத்து எதிர்க்கட்சிகளும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணாங்கல்ல, திமுக உட்பட. உச்சநீதிமன்றம் என்பது மிகப்பெரிய உச்சமான நீதித்துறை. அங்கேயே போய் இவங்களோட வாதங்கள்லாம் எடுத்து உரைக்கிறாங்க. இந்த மாதிரி எஸ்ஐஆர்ன்றது இவ்வளோ பாதகமாக இருக்குது, இது அரசாங்கம் வந்து எங்கள் மேலே திணிக்கிறாங்க, தலைமை தேர்தல் ஆணையம் எங்கள் மேலே தவறான இதெல்லாம் வருதுன்னு சொன்னால் அதையெல்லாம் ஆய்ந்து அறிந்து எல்லாத்தையும் செயல்படுத்தி கொண்டிருக்கிற உச்சநீதிமன்றமே இது சரியானது தான் என்று சொல்லும்போது இதை விட வேறு ஆதாரம் ஏதாவது தேவைப்படுகிறதா? இல்லை அதை விட உச்சநீதிமன்றத்தை விட வேறு ஏதாவது நீதித்துறையில் வேறு யாராவது இருக்காங்களா? செங்கோட்டையன் டிவிகேல போய் சேர்ந்திருக்காரு. அதனுடைய எதிரொலி எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு சீனியர் மோஸ்ட் ஒரு அமைச்சராக இருந்தவர், ஜெயலலிதாவுக்கு கூட உங்களுடைய பொதுச் செயலாளரோட பயணித்தவர்.
இப்போ நேரடியா டிவிகேல போய் இணைஞ்சிருக்காரு. அதனுடைய தாக்கம் என்னவா இருக்கு? எதிர்பார்ப்புகள் வேற மாதிரி இருந்திருக்கலாம். அவருடைய எதிர்பார்ப்புகள். இப்ப வந்து எல்லாருமே நெறைய பேர் வந்து கட்சியில நெறைய பழைய ஆளுங்க இருக்காங்க, புது ஆட்கள் இருக்கிறாங்க. நெறைய உண்மைக்கு கட்சிக்கு தலைமைக்கு விசுவாசமா இருக்கவங்களும் இருக்கிறாங்க. எனக்கு இதுதான் வேணும். நான் சொல்ற மாரி தான் நடக்கணும். நான் இது கிடைச்சா எனக்கு நல்லா இருந்திருக்கும். இந்த டிவிகேல போய் சேர்றதுக்கு முன்னாடியே முடிவு எடுத்துட்டா, கெடு விதிக்கிறார். இந்த 10 நாள் கெடு விதிச்சுட்டா, நம்மள கண்டிப்பா எடுத்துருவாங்க. நம்ம ஈஸியா போய் டிவிகேல போய் சேர்ந்துரலாம். டிவிகேல போய் இவர் பேச்சுவார்த்தை நடத்தாமலா உடனே ஒரு பிரஸ்ஸ கூப்பிட்டு 10 நாள் கெடு விதிக்கிறேன். ஒண்ணா ஆவணும்னு சொல்றாளே ஏன் தனியா போற? இபிஎஸ்க்கும், ஓபிஎஸ்க்கும் பிரச்சனை வரும்பொழுது கூட, இவர் சீனியர் மோஸ்ட் மினிஸ்டர் அமைதியா இருந்தவரு, இப்போ அத பண்ணணுன்ற அவசியம் இல்லல்ல அவருக்கு? அவரு வந்து ஒரு முறை போறாரு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய உச்சமட்ட தலைவர்கள் மத்தவங்கலாம் பார்த்துட்டு வரேன்னு சொல்றாரு. நான் கட்சி ஒண்ணா இருக்கும். கட்சி ஒண்ணா தானே இருக்குது. வேண்டான்னு போறவங்க தானே கட்சி தலைமையையும், கட்சியையும் விளம்பரத்துக்காக விமர்சனம் பண்றவங்க, தவறான விமர்சனங்கள வைக்கிறதுனால தானே இப்ப கட்சியில யாருமே உங்கள வந்து, "ஐய்யய்யோ! இவர் போய்ட்டாரே! அதனால நம்மலாம் இதாயிருவோம்." அந்த மாரி யாருமே நினைக்கலையே! இல்ல நீங்க சொல்றீங்க பாரதிய ஜனதாவ போய் சந்திக்கிறாருன்னு. ஆக்சஸ் குடுக்கறது யாரு? பாரதிய ஜனதா தான் குடுக்குது. ஏன்னா, அஇஅதிமுகவை பாரதிய ஜனதா தான் இயக்குவதாக தானே எல்லா கட்சிகளும் சரி, நடைமுறை சாத்தியக்கூறும் அந்த மாரிலாம் போயிட்டு தானே இருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற மறைந்த டாக்டர் புரட்சித் தலைவரால் உருவாக்கப்பட்டது. மறைந்த டாக்டர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கு பாதுகாக்கப்பட்ட இயக்கம். இன்னைக்கு உடைஞ்சு சிதறி 2 பெருந்தலைகளும் இல்லாம இருக்கிறதுனால, சிதறி போயிடும்னு நினைச்சவங்கள ஒருங்கிணைச்சு, இன்னைக்கு மாண்புமிகு எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இந்த அளவுக்கு கொண்டு வந்து, எல்லாரையும் ஒருங்கிணைச்சு, அரவணைச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது, நீங்க பெரியவங்களா, நாங்க பெரியவங்களான்ற போட்டி இங்க இருக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் அவங்களோட தலைமையே பொதுவான 6,50 கோடி தொண்டர்கள் இருக்கக்கூடிய 2 கோடி தொண்டர்கள இதுவா வச்சிருக்கிற, உறுப்பினர்களா வச்சிருக்கிற எங்க இயக்கத்தில, யாருக்கு அதிகமான செல்வாக்கு இருக்குதோ, அவங்க தானே தலைமை பதவி ஏற்க முடியும். யாருக்கு தலைமை பதவி பொருத்தமா இருக்குமோ, அவங்களுக்கு தானே இருக்க முடியும். எல்லாருக்குமே தலைமை பதவி குடுத்துற முடியாதுல்ல. 234 தொகுதியில 234 பேருக்கு தான் சீட்டு கிடைக்கும். எம்எல்ஏ சீட். சட்டமன்ற தொகுதியில, அதாவது அதிகமா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அதிக வாக்காளர் இருக்கக்கூடிய சோலைங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில, அடுத்து அஇஅதிமுகல வாய்ப்புகள் யாருக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? நெறைய சீனியர்கள் இருக்காங்க. இப்ப இருக்கிற மாவட்ட கழக செயலர் ஏற்கனவே எம்எல்ஏவா இருந்தவரு. அவருக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம். அத விடுத்து இன்னும் இப்ப யார் வேணா கேட்கலாம். இது ஜனநாயக நாடு, ஜனநாயக முறையில இயங்குகிற இயக்கம். யார் வேணாலும் கேட்கலாம். ஆனா, இது முடிவு செய்யக்கூடியது தலைமை மட்டும் தான். தலைமை யாருக்கு சீட்டுன்னு அறிவிக்கிறாங்களோ, அவங்கள வெற்றி பெற வைக்க வேண்டியது எங்களுடைய எல்லாருடைய கடமையும் அது. அத நாங்க கண்டிப்பா சிறப்பா செய்வோம். இப்போ 2 நாளா ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆயிட்டே இருக்கு. மழைன்றது அது யார கேட்டும் வரதில்ல. அந்த மழைன்றது வந்து பெஞ்சு எல்லா இடங்களும் தண்ணீர் நிரம்ப, மாநகராட்சி வந்து வேலையே செய்யல. மாநகராட்சி சாலைகள் சரியா அமைக்கல. அந்த பணிகள் எல்லாம் வந்து முடக்கமானதுனால, 4000 கோடி எங்கே? அப்படின்ற ஒரு கேள்வியோட சமூக வலைதளங்கள்ல ஓடிக்கிட்டு இருக்கு. குறிப்பா ஓஎம்ஆர், கண்ணகி நகர், செம்மஞ்சேரியில தான் இந்த வீடியோஸ் வந்து அதிகமா டிராவல் ஆயிட்டு இருக்கு. அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? கண்ணகி நகர் பொறுத்தவரையிலும் கண்ணகி நகர், ஓஎம்ஆர் இதெல்லாம் பார்த்தா, தொடர்ந்து அந்த பகுதிகள்ல வந்து நெறைய விஐபிக்கள் வந்து போற பகுதி தான். இப்போ ஒரு அடர்த்தியான மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஏரியால கண்டிப்பா அரசியல் செய்யணுன்றது வந்து இப்ப துணை முதல்வர் கூட ஒரு 5, 6 முறை வந்துட்டாருங்க. வந்துட்டு ஏரியாவ சுத்தி பார்க்குறாங்க. எல்லாம் அப்ப வரும்போது மிக மோசமான சாலைகள். அப்ப பாரதிய ஜனதா கட்சியில இருக்கக்கூடிய அ மேடம் இவங்க தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு பதிவு போட்டாங்க. இந்த மாரி மோசமான சாலையில அவர ஒரு பைக்ல வர சொல்லுங்க முதலமைச்சர வந்து பார்க்க சொல்லுங்க. உடனடியா என்ன பண்ணாங்க, ஒரு 10, 15 நாளுக்குள்ள ஒரு அவசரமான ஒரு சாலைய போட்டாங்க. அந்த சாலை இன்னைக்கு வந்து பாருங்க, அந்த சாலை இருந்த இடமே இல்ல. இந்த மாரியான ஒரு தரமற்ற சாலைகளையும், அவசரத்துக்கு போடுற அதாவது சினிமா ஷூட்டிங் மாரி ஆயிருச்சுங்க. ஷெட்டு போட்டு டக்குன்னு தூக்கிட்டு போயிறது முடிஞ்ச உடனே. அந்த மாரி ஆயிருச்சு. எங்கேயுமே சாலைகள் சரியில்ல. நான் சொல்லணும்னு இல்ல. அவங்களே கேளுங்க. எல்லா இடத்துலயும் அவங்களே பதிவுகள் போடுறாங்க. அந்த மாமன்ற உறுப்பினர்களே திமுகவை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்களே பதிவுகள போடுறாங்க. இந்த இடத்துல தண்ணி நிக்குது. இந்த இடத்துல சாலை சரியில்ல. இந்த இதுல. மாநகராட்சினா மாநகராட்சி எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்றாங்க பட்ஜெட் நேரத்துல? அந்த நிதி ஒதுக்கீடு செய்ற குடுக்கக்கூடிய கான்ட்ராக்டர்கள் எப்படிப்பட்ட தரமான கான்ட்ராக்டர்கள் இருக்கணும். தரமான கான்ட்ராக்டர்கள் இல்லாத பட்சத்துல, இந்த மாரி தரமற்ற சாலைகள் கண்டிப்பா நிச்சயம் அமையும். அது பொதுமக்களுக்கு பாதகமாக தான் அமைஞ்சிட்டு. வரக்கூடிய சட்டமன்ற எலக்ஷன்ல, இதுக்கு முன்னாடி நீங்க சந்திச்ச சட்டமன்ற எலக்ஷனுக்கும், இதுக்கும் என்ன வித்தியாசப்படும்னு நினைக்கிறீங்க? முதல்ல திமுகவா, அதிமுகவான்னு இருந்தது. இப்ப தவேக வந்து சேர்ந்திருக்காங்க. இப்ப அவங்களோட இது என்ன இருக்கும்னு தெரியல. எல்லாருக்கும் ஒரு வந்து ஈக்குவல் பவர் இருக்கலாம். ஆனாலும் கூட பொதுமக்களோட எண்ணம் பொதுமக்களோட எண்ணம்னா,
ஒரு திறமை வாய்ந்த பொதுமக்களுக்காக பாடுபடக்கூடிய நல்ல ஒரு தலைவர் இருந்தால் இந்த தமிழ்நாட்டில் நல்லா இருக்கும்ன்றது மாதிரி தான் விவசாய பெருங்குடி மக்கள் இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்களானாலும் சரி, வட மாவட்டங்களானாலும் தென் மாவட்டங்களாக இருந்தாலும் எல்லாருமே விரும்பக்கூடிய தலைவராக தான் பொதுச் செயலர் இருக்கிறாரு. அதிமுகவை சேர்ந்த பொதுச் செயலர். அதனால் கண்டிப்பாக அதிமுகவுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது என்பதை யாராலையும் மறுக்க முடியாது. அது கண்டிப்பாக அது நடக்கும். இப்போ திமுகவினுடைய கூட்டணிகள் பார்த்தோம்னு சொன்னா, எப்படி வந்து நாடாளுமன்ற எலெக்ஷன், அதுக்கு முன்னாடி சட்டமன்ற எலெக்ஷன், அவங்களுடைய தோல்வியே இருக்கும்போதும் சரி, அடுத்து நாடாளுமன்ற எலெக்ஷன், இப்ப இருக்கக்கூடிய சட்டமன்ற எலெக்ஷன்ல கூட்டணி இதுவரைக்கும் எந்த ஒரு விரிசலுமே இல்ல. ஆனா, அஇஅதிமுகல அப்படி கிடையாது. ஏன்னா, நீங்க வந்து 80ல வந்து அஇஅதிமுகல வந்தேன்னு சொன்னீங்க. 45 வருஷம் ஆகுது. நீங்க எத்தனை எலெக்ஷன் நீங்க வந்து தெளிவா பார்த்திருப்பீங்க. இப்போ அஇஅதிமுகவினுடைய கடந்த முறை இருந்த கூட்டணிகள் இருந்த கட்சிகள் கூட ஒரு இழுபறி இருந்துகிட்டு இருக்கு. அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குது தானே. இப்போ எனக்கு எனக்கு இது கிடைச்சா நல்லாயிருக்கும், எனக்கு அது கிடைச்சா நல்லாயிருக்கும், எனக்கு எம்பி சீட் கிடைச்சா நல்லாயிருக்கும், எனக்கு எம்எல்ஏ கொஞ்சம் கூடுதலாக ஏன் திமுக கூட்டணியில் நாங்கள் இந்த முறை அதிகமான தொகுதிகள் கேட்போன்னு விடுதலை சிறுத்தை கேட்கலையா? நாங்கள் இந்த முறை அதிகமான இல்ல தொகுதிகள் கேட்டாலும் அவங்க அங்க தான் இருக்காங்க இருக்காங்க. இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு கிடைக்கவும் கிடைக்காது. காங்கிரஸ் என்ன கேட்கலையா? எங்களுக்கு அதிகமான கூட்டணி வேணும்னு காங்கிரஸில் இருக்கக்கூடிய தலைவர்களே கூட்டணி மந்திரி சபை இருக்கணும், அதில் நாங்கள் காங்கிரஸ் இடம்பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ முரண்பாடுகள் எல்லா கட்சிக்குள்ளும் எல்லா கூட்டணிக்குள்ளும் இருந்துகிட்டே தான் இருக்கு. இல்ல சொல்றாங்க. ஆனா வந்து அவங்க டிவிகேல போய் இதுவரைக்கும் ஜாயின் பண்ணல. ஏன்னா கூட்டணி கட்சிகளுக்கு பிரதிநிதித்துவம் தலைவர்கள் தரப்ப ஜாயின் பண்ணல, தொண்டர்கள் நிறைய போயிட்டாங்க டிவிகேக்கு. இல்ல நீங்க சொல்றது அந்த கரெக்ட். விடுதலை சிறுத்தையிலே கேட்டு பாருங்க. இல்ல நீங்க சொல்றது நான் வந்து ஏத்துக்கிறேன். இல்லன்னு சொல்ல. தொண்டர்கள் வந்து ஒரு 4 பேரோ இல்ல ஒரு 40 பேரோ போய் சேர்றதுனால தலைவர்கள் இப்போ வந்து உங்க இதுல இருந்து அஇஅதிமுகல செங்கோட்டையன் தலைவரா தானே போயிருக்காரு. ஒரு பழம்பெரும் ஒரு தலைவரா இருந்தவர், உங்க கட்சியினுடைய ஆணிவேர்ல இருந்தவர், அவர் தானே போயிருக்காரு. நான் ஆளுங்கட்சியா இருக்கும்போது எனக்கு எல்லா விதமான வசதிகளும் இருக்கும்போது நான் போக வேண்டிய அவசியமே கிடையாது யாருக்கும். ஸோ ஆளுங்கட்சியிலேருந்து வேற கட்சிக்கு போய் சேருவாங்கன்றதை யாரும் எதிர்பார்க்க முடியாது. எதிர்க்கட்சிகளா இருக்கிறவங்க கிட்ட தான் இன்னைக்கு இங்க வந்தா இந்த வாய்ப்புகள் கிடைக்கும், இந்த வாய்ப்புகள் கிடைக்குமோ? ஒருவேளை நாம இங்க இருந்தா ஒருவேளை ஜெயிக்காம போனா நமக்கு அந்த வாய்ப்பும் மங்கி போயிருமோன்ற ஆதங்கத்திலயும் அந்த ஒரு எதிர்பார்ப்புகளோட தான் போயிருப்பாங்களே தவிர, உண்மையான விசுவாசி, அம்மாவோட விசுவாசி, அப்ப ஐயா புரட்சித் தலைவரோட விசுவாசிகள் யாரும் உண்மையா போய் சேர மாட்டாங்க. அப்படி சொல்லிட்டு போய் சேர்றவங்க, நான் இத்தனை வருஷம் இருந்தேன், ஏன்னா உண்மையாவே இருந்துட்டு போக வேண்டியதானே, நான் ஒரு தொண்டனாவே வேலை பார்த்துட்டு போலாமே, தொண்டனாவே இருந்துட்டு போயிருக்கலாமே. அப்ப நீ எதை எதிர்பார்த்து போயிருக்கீங்க? யார உருவாக்கணும்னு போயிருக்கீங்க? அப்ப நீங்க யாருக்கு துரோகம் பண்றீங்க? கட்சி தலைமைக்கும், கட்சியை ஆரம்பிச்சு கொடுத்த புரட்சித் தலைவருக்கும், புரட்சித் தலைவி அம்மாவுக்கும் தானே துரோகம் பண்ணிட்டு போயிருக்கீங்க. அப்ப நீங்க வந்து கரெக்டான ஆளுன்னு சொல்ல முடியாது. நீங்க ஒரு தொண்டரா எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. அஇஅதிமுகவில பொதுச் செயலாளர் எடப்பாடி பதவியேற்ற பிறகு, பொதுச் செயலாளரா பதவியேற்ற பிறகு 4 தேர்தல்கள் சந்திச்சிருக்கீங்க. அதுல எல்லாமே தோல்வி தானே. எதிர்க்கட்சிகளா இருக்கும்போது எல்லா தேர்தலும் பாருங்க, ஆளுங்கட்சி இருக்கும்போது, ஆளுங்கட்சி தான் அதிகமான எல்லா தேர்தலையும் ஜெயிப்பாங்க. பணபலம், படைபலம், என்ன எல்லா விதமான அதிகாரங்களும், அரசு இயந்திரம் அனைத்தையும் ஒன்றிணைச்சு வச்சு பண்ணும்போது, கண்டிப்பா அதில் வந்து தோல்விகள் தான் மிஞ்சும். இது கடந்த கால வரலாறு. அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது ஏதோ ஒரு தேர்தலில் இவங்க திமுக ஜெயிச்சிருக்குதா? ஜெயிச்சது இல்லையே. இடைத்தேர்தலாக இருக்கட்டும், மற்ற தேர்தலாம் அதுல எல்லாம் கணிசமான அளவில் தோத்துட்டு தானே போயிருந்தாங்க. இல்ல தொடர் தோல்வின்னு இருக்கு இல்லையா? அதாவது இவங்க பொறுப்பேற்ற பிறகு ஒரு தொடர் தோல்வின்றது பொறுப்பேற்ற பிறகு தான். இப்போ அண்ணாமலை பிஜேபின்றது எங்க இருந்ததுன்னே தெரியாது. ஆனா அண்ணாமலை தலைவரா வந்த பிறகு அந்த பிஜேபி வந்து தமிழகத்துல எப்படி கொடி கட்டி பறந்துச்சுன்றதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இப்போ திருப்பி மாறும் பொழுது அதனுடைய ஒரு சுணக்கம் இருக்கு அப்படின்னு பார்க்குற மாதிரி அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் பதவியேற்ற பிறகு எதிர்கொண்ட தேர்தல் அதனுடைய சுணக்கத்துக்கு காரணம் என்ன? பொதுமக்களோட எதிர்பார்ப்புகள் வேற மாதிரி இருந்தது. இதில் என்னென்னா கூட்டணி பலம் அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தது. வேறு திமுக கூட்டணி இல்லாமல் தனித்து நிற்க சொல்லுங்கள், எல்லா கட்சியும் தனித்து நிற்க சொல்லுங்கள், நாங்கள் தனிச்சா நிற்கிறோம், அப்போ பார்க்க சொல்லுங்கள், அவங்கவுங்களோட பலம் தெரியும். இந்த கூட்டணி பலம் அந்தந்த நேரத்தில் இவங்க தானாக உருவாக்குற, செயற்கையாக உருவாக்குற முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள்ன்ற கூடிய பாகுபாட்டெல்லாம் உருவாக்கி அதை கொண்டு வந்து பிஜேபி கூட இவங்க போயிட்டாங்க, பிஜேபி கூட இவங்க சேர்ந்துட்டாங்க, அதனால் முஸ்லீம்கள் வந்து ஓட்டு போடக்கூடாது, கிறிஸ்தவர்கள் ஓட்டு போடக்கூடாது, இந்த மாதிரி தவறான பிரச்சாரங்களால் தான் அது வந்து மாறி இருக்குதே தவிர, தனித்து நிற்கக்கூடிய தகுதி யாருக்கு இருந்தாலும் தனித்து நிற்கட்டும். அந்த நேரத்தில் அவங்களோட பலத்தை அவங்க கண்டிப்பாக பார்க்கலாம். பொதுமக்கள் யாருக்கு சப்போர்ட். எடப்பாடி பழனிசாமி 2032 தேர்தலில் கூட பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்ன அதே அஇஅதிமுக தான் இன்னைக்கு பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுருங்க. அது காரணம் என்ன? எந்த ஒரு தேர்தல்கள் வந்தாலும் கட்சிகளுக்குள்ள மாறுபட்ட கருத்துக்கள் மாறிக்கிட்டே வரும். இன்றைக்கி ஒரு கட்சியோட கூட்டணியில் இருக்கிறவங்க நாளைக்கு வேறு கட்சி. இதே பிஜேபி கூட கூட்டணியில் இருந்தவங்க தான் திமுக.
அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமர் மந்திரியாக தேர்ந்தெடுக்கும் போது அவங்கள வந்துட்டு கூட்டணியில் கூட்டணியில் போய் சேர்ந்துக்கிட்டு அந்த மந்திரி சபையில் மந்திரிகளாக பதவி வச்சவங்க எத்தனை பேருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போது எந்தெந்த கட்சி இப்போ அவங்க பிஜேபின்னாவே அதாவது தொடவே கூடாதுன்ற கட்சி அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு வர்றவங்க ஏற்கனவே அவங்க கூட தான் இருந்து வந்திருக்காங்க. அதனால் அரசியலில் எதுவும் நடக்கலாம். நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் கிடையாது. இல்ல அத தான் நானும் கேட்கிறேன். அதாவது ஒரு மேடையில வந்து இதுவரைக்கும் வந்து திமுக எந்த இடத்துலயும் வந்து பிஜேபியோட கூட்டணியே வைக்க மாட்டேன். இந்த எலக்ஷன் வரைக்கும் வைக்க மாட்டேன். அதுக்கு அடுத்து வர எலக்ஷன்ல கூட வைக்க மாட்டேன். அப்போ மக்கள் முன்னாடி பேசுறது எல்லாமே போலியானதான்னு நான் கேட்கிறேன். மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்துருன்னா மத்திய அரசோட உதவி இல்லாமல் யாரும் செய்ய முடியாது. அப்படி நாங்கள் இங்கே மாநிலத்தில் நாங்கள் ஜெயிச்சு வந்தாலும் கூட மத்தியில் இருக்கவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் எங்களால் எந்த திட்டங்களையும் பொதுமக்களுக்கு இப்போ திமுக எந்த திட்டத்தையும் உருப்படியாக எங்கேயுமே கொண்டு வந்து பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பூரில் ஒண்டர்லா திறந்தாங்க. நீங்கள் 2-3 நாள் பார்த்துருப்பீங்க. நேற்று கதை நடந்து தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு விஷயம் எல்லாமே புரியும். எல்லோரும் பணத்தை ரிட்டர்ன் கேட்குறாங்க. இங்கே எதுவுமே சரியில்லை. கரண்ட் கட் ஆச்சு, பாதியில் நின்று போச்சு. பாதுகாப்பாக எடுத்துகிட்டு வந்து அவங்களாம் பாதுகாப்பாக கொண்டு வராங்க கீழே. இந்த மாதிரி அவசர கதியில் தான் இந்த திமுக அரசாங்கம் எல்லாத்தையும் இயக்கி கொண்டிருக்கிறது தவிர உருப்படியான விஷயங்களை எதையுமே திமுக அரசாங்கம் இதுவரையிலும் செய்யலை. அதனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் எங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடியது மத்திய அரசோட திட்டங்களும் நிதி உதவியும் எங்களுக்கு நிதி ஆதாரங்களும் கண்டிப்பாக தேவைன்ற பட்சத்தில் உட்கார்ந்து ஆய்ந்து அறிந்து சரி அப்படின்ற பட்சத்தில் தான் பாரதிய ஜனதாவோட நம்ம கூட்டணியில் போனால் மாநில மக்களுக்கு நன்மை தரும் என்பதற்காக என்னதான் நம்மளுக்கு சுய இது இருந்தாலும் மாநில மக்களின் நலன் கருதி தான் நம்ம கூட்டணி போயிருக்கோம். நீங்க ஒரு தொண்டனா பாரதிய ஜனதாவோடு அஇஅதிமுக கூட்டணி வச்சிருக்கதை ஏத்துக்கிறீங்க. அதே போல மற்ற உங்களுடைய இருக்கக்கூடிய எத்தனை கோடி மக்களும் அதை ஏத்துக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க. எப்படின்னா எங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரம் கண்டிப்பாக தேவை. ஏன்னா மக்களுக்கு செய்யணும், மக்களுக்கு நல்லது செய்யணும்னா ஆட்சி அதிகாரம் கண்டிப்பாக தேவை. அதுக்காக தலைமை எடுக்கிற எந்த முடிவுக்கும் நாங்கள் பொதுக்குழு கூட்டுறோம். இப்போ கூட வரக்கூடிய 10ஆம் தேதி பொதுக்குழு கூட போகுது. பொதுக்குழுவில் பொதுச் செயலாளர் என்ன முடிவு எடுத்தாலும் அதற்கு கட்டுப்பட்டு நாங்கள் நடப்போம்னு தான் அத்தனை பொதுச் செயலாளர் எல்லா பொதுக்குழு உறுப்பினர்களும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வரோம். அப்போ நாங்கள் அதை மீறியும் செய்ய முடியாது. எங்களுக்கான கருத்துக்கள் வேறு இருந்தாலும் எங்கள் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு எது இருந்தாலுமே அதையெல்லாம் நாங்கள் மறந்துட்டு கட்சி தலைமை என்ன நினைக்கிறதோ கட்சி தலைமை நல்லது தான் நினைக்கும். கட்சி தொண்டர்களுக்கு எது நல்லதோ இந்த மாநில மக்களுக்கு எது நல்லதோன்னு கட்சி தலைமை எதை நினைக்கிறாங்களோ அதை நாங்கள் செயல்படுத்தி காட்டுறது தான் எங்களுடைய தொண்டர்களுடைய கடமை. அதனால் நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம். மக்களுடைய பிரச்சனைகளுக்கு மத்திய அரசோட நீங்கள் வந்து கூட்டணி வச்சுருக்கீங்க. மக்களுக்கு திட்டங்கள் தேவை அப்படின்னும் போது தமிழகத்திற்கு மத்திய அரசோட கூட்டணி வச்சுருக்கேன்னு சொல்கிறீங்க. ஆனால் அந்த மத்திய அரசினுடைய பிரதிநிதித்துவத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா தானே அஇஅதிமுக இயக்குறாங்கன்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. அது உங்களுக்கு வேதனையப்படலையா? அஇஅதிமுக இயக்கிறதுக்கு யாராலும் முடியாதுங்க. இது ஒரு இன்னைக்கு நேற்று தொடங்கின இயக்கம் கிடையாது. இந்த டாக்டர் புரட்சி தலைவர் எதுக்காக வெளியில் வந்து இந்த கட்சியை தொடங்கினாருன்னு தெரியும். எத்தனை ஆண்டு காலம் புரட்சி தலைவர் இருக்கும் வரைக்கும் எவ்வளோ காலம் நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தோம், அம்மா இருக்கும்போது எவ்வளோ காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தோம். அதனால் அவ்வளோ சீக்கிரம்லாம் நான் வந்து அதே நீங்கள் சொல்கிற கட்சிகளிலிருந்து அம்மாவையும் பார்த்தவங்களும் இருக்காங்க. இங்கே வந்து புரட்சி தலைவர்கிட்டையும் வந்து பேசினவங்களும் இருக்காங்க. அந்த நேரத்திலலாம் அப்பப்போ இருக்கக்கூடிய தலைவர்களுடைய நிலைப்பாட்டை பொறுத்து தான் அந்தந்த திட்டங்கள் இருக்குமே. எங்களை இயக்கிறதுக்கு யாரால முடியாது. அது அவங்களுடைய தனிப்பட்ட கட்சி, அது தேசிய கட்சி. நாங்கள் இந்த மாநில அளவில் இருக்கக்கூடியோம். அந்த தேசிய கட்சியில் இருக்கிறவங்க தானே இருக்கக்கூடிய பிரிஞ்சு போன ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், வைத்தியலிங்கமாக இருக்கட்டும், இல்லை செங்கோட்டையனாக இருக்கட்டும், இணைக்கணும். நீங்கள் எல்லாரும் டிடிவியாக இருக்கட்டும், சசிகலா இணைச்சி கொண்டு போங்கன்னு சொல்லிட்டு அவங்க தானே சொல்கிறாங்க. இல்லை, டிடிவி வந்து தனி கட்சி ஆரம்பிச்சுட்டு போனார். கிட்டத்தட்ட 9.25 வருஷம் அம்மாவால் ஒதுக்கப்பட்ட இந்த போயஸ் கார்டன் பக்கம் கூட தலை வச்சு படுக்கக்கூடாதுன்னு சொன்னவங்க 9.25 வருஷம் அந்த பக்கம் அம்மா இறக்கும் வரை உள்ளே வராத ஆள். இப்போ வந்து அம்மா பேரை சொல்லிட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு பேசிக்கிட்டு போயிட்டா நம்ப முடியுமா சொல்லுங்கள்? அம்மா வந்து அவங்கள கடைசி நேரத்தில் திரு செங்கோட்டையனை பற்றி கூட பேசுனீங்க. திரு செங்கோட்டையனே அம்மா சேர்க்கல, மந்திரி பதவி விட்டு வெளியே அமிச்சாங்க. காரணமெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், விஷயம் தெரியாத ஆட்களில் யாரும். ஸோ அப்படிப்பட்டவங்க தான் கடைசி கட்டத்தில் ஓபிஎஸ் அவர்கள் கூட அம்மா வந்து ஒதுக்கி தான் வச்சுருந்தாங்க. அதே அந்த அவர் என்ன மாதிரியான தவறுகளை இழைத்தார் என்பது அம்மாவுக்கு தெரியும். அதன் அடிப்படையில் தான் அவர் யாருடனெல்லாம் தொடர்பில் இருந்தாரோ அந்த விஷயங்கள்லாம் அம்மாவுக்கு தெரிஞ்சதுனால தான் அந்த கடைசி கட்டத்தில் அவங்க இல்லை கடைசி கட்டம் இருக்கு. அதுக்கு முன்னாடியே அதே ஜெயலலிதாவினுடைய வாயில தான் வந்து அவங்க சொன்னாங்க, ஜெயலலிதாவினுடைய ஒரு உண்மை தொண்டன் அப்படின்னா அது ஓபிஎஸ் தான் அப்படின்னு சொன்னவங்களும் உங்களுடைய பொதுச் செயலாளர். யாருடைய மனசுக்குள்ளேயும் புகுந்து இவர் எப்படிப்பட்டவர்னு கண்டுபிடிக்க முடியாது. அவர் என்ன மனசில் நினைக்கிறாரு, அவர் என்ன பண்ண போகிறாரு, யாரோட கூட்ட வைக்க போகிறாரு, யாரை பற்றி புகார் சொல்ல போகிறாரு யாருக்குமே தெரியாது. ஆனால் அம்மா நம்பினாங்க. நிறைய பேர் அம்மா நம்பினவங்க தான் அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிருக்காங்களே தவிர அம்மாவால் யாருக்கும் எந்த விதம் சாதாரண கடைநிலையில் ஒரு வயலில் களை எடுத்துக்கிட்டு இருந்த லேடிஸ் எல்லாம் கூட்டு வந்து அம்மா எம்எல்ஏ ஆகியிருக்காங்க.
இன்னைக்கு இந்த இந்த இயக்கத்தில் சாதாரண ஒரு கிளைக்கழக செயலாளராக இருந்து வந்த ஒரு மனிதர் தான், ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து வந்த மனிதர் தான் இன்னைக்கு பொதுச் செயலாளர், தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர். அது இந்த இயக்கத்தில் மட்டும்தான் இடம். மற்ற இயக்கங்களே இது இருக்கான்னு கேளுங்க. இப்போ மத்தவங்கலாம் எந்த பதவியும் வேணாம், எந்த நிபந்தனையும் இல்லாம உள்ள நாங்க வரோம்ன்னு சொல்லும்போது சேர்த்துக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு? அஇஅதிமுகல இணைச்சிக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு? வெளிப்படைத்தன்மை இருக்கணும் அதில். அந்த வெளிப்படைத்தன்மை இல்லாமல் யாரோ சொல்கிறாங்க, யாருக்கோ இந்த நேரத்துக்கு மட்டும் போயிருங்க, அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற இதில் எல்லா விஷயங்களும் இப்போ இருக்குது. நிறைய மீடியாஸ் இருக்குது, நிறைய எல்லாம் வெளிப்படையாக இன்றைக்கி பேசிட்டு போனால் அடுத்த நிமிஷம் என்னென்ன நடக்கும்னு தெரியும். முதல் மாதிரிலாம் கிடையாது. இப்போ மீடியாலாம் வந்து மிகவும் பவர்ஃபுல்லான மீடியாஸ் எல்லாமே. உங்களை போன்ற மீடியாவில் இருக்கக்கூடியவங்க ஒரு நிமிஷத்தில் உங்களை எல்லாத்தையும் பிச்சு மேய்ஞ்சிருவீங்க. அந்த மாதிரி கொண்டு வந்துடுவீங்க எல்லாத்தையும். ஸோ அது மாதிரி இருக்கும்போது வெளிப்படைத்தன்மை இல்லாத மனிதர்கள்ட்ட நம்ம வந்து பேச முடியாது. ஒரு நேரம் ஒன்று பேசுறது, ஒரு நேரம் ஒன்று பேசுறது. அப்படியே இருக்கிறவங்க கட்சி உங்களை வெளியேற்றினா அமைதியாக இருந்திருக்கணும் இவ்வளோ காலம். ஏன் கட்சி தலைமை விமர்சனம் பண்ணுறீங்க? ஏன் இன்னொருத்தர் இவங்க நல்லவங்க, அவர் நல்லவர் இல்லை, இவர் கெட்டவர் அப்படின்னு ஏன் சொல்கிறீங்க? இன்றைக்கி ஏன் வந்து கேட்குறீங்க? அப்போ இதெல்லாம் நீங்கள் சிந்திச்சிருக்கணும்ல. முன்னாள் முதலமைச்சராக இருந்தாலே நீங்கள் சிந்திச்சிருக்கணும் இல்லையா? அதெல்லாம் சிந்திக்காமல் அவரை பற்றி தவறான விமர்சனம் கொடுத்துட்டு நீங்கள் திரும்ப வந்து சேர்ந்தா நான் எப்படி உங்களை நம்பி உள்ளே சேர்க்க முடியும்? என்னை போன்ற கழக தொண்டர்கள்லாம் நாங்கள் எதிர்ப்பாக சொல்லுவோமே, ஏன் திரும்ப சேர்க்குறீங்க அப்படின்னு. அப்படி தானே சொல்லுவோம். இது கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நார்மலான வீட்டு சண்டை மாதிரி தானே. இதை வந்து இவ்வளோ புகாரமாக வெடித்து இது வந்து மக்கள் மத்தியில் அஇஅதிமுகக்குன்னு பெருந்தலைவர்கள் உருவாக்கின ஒரு அஇஅதிமுக கட்டமைப்பே உடைஞ்சு போய் நிற்கிறதா வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகலையா? இந்த ஒரு இது கழகம் சிக்கலில் இருந்தபோது, ஆட்சி கட்டலில் அம்மா இறந்த பிறகு மாண்புமிகு பொதுச் செயலாளர் அவர்கள் முதலமைச்சராக வரும்போது பெரும்பான்மையை நிரூபிக்கணும். அந்த நேரத்தில் அந்த 18 எம்எல்ஏக்களை கூட்டிகிட்டு போயிட்டு யார் இந்த விசுவாசம்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த தலைவர்கள் அந்த 18 எம்எல்ஏக்களை எங்கே கொண்டு போயிட்டாங்க? ஏன் நமக்கு சப்போர்ட் பண்ணல? அவங்க எந்த சின்னத்தில் நின்று ஜெயித்தாங்க? ரெட்டையில் நின்று தானே ஜெயித்தாங்க. ஏன் அவங்களெல்லாம் கட்சி நமக்கு முக்கியம், மற்றதெல்லாம் அப்புறம் நினச்சிக்கிட்டா இருந்தாங்க அந்த தலைவர்கள்லாம்? இந்த ஆட்சி போயிடும். இப்போவும் என்ன சொல்லிட்டு இருக்காரு இந்த டிடிவி தினகர்லாம், எடப்பாடி முதலமைச்சராக வரக்கூடாது. அப்போ யார் முதலமைச்சராக்கணும்னு நினைக்கிறேன்? ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னா அப்போ அதிமுக ஆட்சிக்கு வரக்கூடாது. ஏன்னா அதிமுக இருக்கிற வரைக்கும், அம்மா இருக்கிற வரைக்கும் உங்களை கிட்டேயே சேர்க்கலை. நீங்கள் எப்படிப்பட்ட துரோகின்றது அம்மாவுக்கு தெரியும், அது எங்களுக்கும் தெரியும். அதனால தானே இவ்வளோ காலமும் இந்த மாதிரி இருக்குது. அதனால் உங்களையெல்லாம் சேர்த்து என்ன பிரயோஜனம் இருக்குது? சசிகலா தொடர்ந்து சொல்கிறாங்க 2026 எல்லாரையும் இணைச்சி அந்த தேர்தலை கண்டக்ட் பண்ணுவோம், அதில் வந்து அம்மாவுடைய ஆட்சி மலரும்னு சொல்கிறாங்க. அம்மாவோட ஆட்சி மலருன்றது அவங்க சொல்கிறதுல கண்டிப்பாக நடக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த மாதிரி இதெல்லாம் காலப்போக்கில் தான் தெரியும். இல்லை அவங்க வந்து முதலமைச்சராக பதவியேற்க இருந்த ஒரு சூழலில் தான், சசிகலா முதலமைச்சராக பதவியேற்க இருந்த சூழலில் தான் அவங்களுக்கு கோர்ட் ஆர்டர் வந்துருச்சுன்றதை எடப்பாடியை நம்பி கொடுத்தாங்க. இதே ஜெயலலிதா இருக்கும்போது ஜெயலலிதா நம்பி ஓபிஎஸ் கிட்ட கொடுத்துட்டு போனாங்க, ஓபிஎஸ் திருப்பி ஒப்படைச்சாரு. ஏன் வந்து எடப்பாடி ஒப்படைக்கல? அவங்க இதில் தானே இருந்தாங்க, சிறைக்குள்ளே தானே இருந்தாங்க. அவங்க வந்த பிறகு ஒப்படைச்சிருக்கணும்ல, ஒப்படைக்கலையே. அதுக்குள்ளேயே எல்லா வேலையுமே முடிச்சு எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிட்டேன். தனிப்பட்ட நபர்களுக்கானது இல்லையே இந்த கட்சி. இது உருவாக்குனது யார்? புரட்சி தலைவர். பாதுகாத்தது எது? புரட்சி தலைவி அம்மா. அப்புறம் இவருங்க வந்தாங்க, இவங்களுக்கு கொடுத்துருங்க, அப்போ நான் போனேன் எனக்கு கொடுத்துருங்க, இவர் போனால் இவருக்கு கொடுத்துருங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஆட்சி, எல்லா மக்களுக்கும் நன்மை செய்கிற ஆட்சி, அடித்தட்டு மக்களுக்கெல்லாம் என்னென்ன திட்டங்கள் சேரணும்னு பார்த்து இதில் குடிமராமத்து திட்டம்லாம் சிறப்பான திட்டங்களை கொண்டு வந்தார். அத்திக்கடவு அவிநாசி திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. எவ்வளோ நன்மையான திட்டங்கள் நடந்துட்டு இருக்கும்போது அதை போய் ஏன் திரும்பி இது பண்ணுவாங்க? சரி, நீங்கள் தான் சொல்கிறீங்கல்ல அம்மாவோட ஆட்சி இருக்கணும், அம்மாவோட ஆட்சி இருக்கட்டும்னு சொல்ல வேண்டியது தானே, ஏன் உங்களுக்கே வேணும்னு கேட்குறீங்க? இதே ஓபிஎஸ்ஸை வந்து தவறான முறையில் நீங்கள் பண்ணதுனால தானே அவர் வெளியே போனார். எதுக்காக தர்மயுத்தம் பண்ணார்? இன்றைக்கே அவர் அவங்க கூட போகிறார். தர்மயுத்தம் எதுக்காக பண்ணார்? யாரை எதிர்த்து பண்ணார் தர்மயுத்தம்? ஏன் அவங்க நல்லவங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? இந்த நாக்கு மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா? தர்மயுத்தத்தை யாருக்காக பண்ணீங்க? யாரை எதிர்த்து பண்ணீங்க? இன்றைக்கி எப்படி அவங்க கூட போய் சேர்ந்து நிற்கிறீங்க? அப்போ நீங்கள் பண்ணுறது தான் தவிர பொதுச் செயலாளர் பண்ணுறது தவறு கிடையாது. விஜய், அதாவது தாவேகா வந்து ஒரு மாபெரும் ஒரு கட்சியாக உருவெடுத்திருக்கு. அதனுடைய வெற்றி வாய்ப்பு, அதே போல் இப்போது போயிட்டுருக்கிற அஇஅதிமுகவினுடைய முக்கிய தலைவர்கள் இன்னும் ஒரு சிலர்லாம் போகக்கூடிய அதிகாரப்பூர்வ தகவல் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு சூழலில் இந்த எலெக்ஷன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பித்து எல்லாமே வந்துட்டு இருக்கும்போது, தொடர்ந்து அதிமுக ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும்போது, திமுகவிலிருந்து நாஞ்சில் மனோகரன் உட்பட ஒட்டுமொத்த திமுகவில் இருந்த அத்தனை பேரும் வந்து சேர்ந்தாங்க.
அன்பழகனை தவிர. அப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் சின்ன பையன் தான். அந்த நேரத்தில ஒரு அம்பாசடர் காரை அன்பழகன் அவர்களுக்கு பரிசு குடுக்குறாரு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். ஏன்னா அவரும் போயிருவாரோன்னு. கடைசி கட்டம் அப்படி இருந்த கட்சி அது. அவரும் போயிட போறோன்னு அந்த அந்த அம்பாசடர் காரை அவருக்கு பரிசு குடுக்குறாங்க. அப்படிப்பட்ட நிலையில இருந்து மீண்டு வந்த கட்சி தான் திராவிட முன்னேற்றக் கழகம். அப்படி போகும்போது இவங்க யார் போனா என்ன? இது மிகப்பெரிய ஆலமரம். அதாவது சருகுகள் உதிர்ந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்காக மரம் விழுந்துரும்னு அர்த்தம் இல்லையே. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு கடந்த 10 ஆண்டுகள்ல வந்து நீங்க ஆட்சியில இருந்தீங்க. அந்த ஆட்சியில நடக்காத ஒரு ஊழல் இந்த ஆட்சியில நீங்க பெருகி இருக்கு அப்படின்றத எந்த இடத்த மையப்படுத்தி சொல்றீங்க? வெட்ட வெளிச்சமா சொல்லப்போனா 4000 கோடி ஊழல். இந்த 4000 கோடி ஊழல் வந்துட்டு எந்த மாதிரி நடந்திருக்குதுன்னு தெரியும். ஒருத்தர் 99% முடிஞ்சு போச்சுன்ட்டாரு ஆரம்பிக்கும் போதே. ஒரு மாநகராட்சியில் இருக்கக்கூடிய உச்ச பதவியில் இருக்கக்கூடியவங்க 96%ன்றாங்க. ஒருத்தர் 81 துறை சார்ந்த அமைச்சர் சொல்றாரு. இந்த மாதிரி மாற்றி 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 சொன்னாலும் முடிவடைஞ்ச பாடே கிடையாது. இந்த மாதிரி 4000 கோடிகள் இல்ல. இந்த மாதிரி 40,000 கோடிகள் 4,00,000 கோடிகள்லாம் நிறைய. இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டோட ஒவ்வொரு குடிமகன் மேலேயும் எவ்வளோ கடன்கள் இருக்குது? எவ்வளோ கடன்கள் வாங்கியிருக்கீங்க? நீங்க ஆட்சி தொடங்கும்போது ரூ. 2,00,000 2,64,400 இருந்த ஒரு குடிமகனோட கடனு இன்னைக்கு வந்து எவ்வளோ ரூபாய் இருக்குது? ரூ. 4,50,000 இருக்கு. இந்த ரூ. 4,50,000 அதாவது பொதுமக்களோட வரிப்பணத்தை வச்சு நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிற அத்தனை திட்டங்களும் நல்ல திட்டங்களா இருந்து மக்களால் பாராட்டப்படுகிற திட்டங்களா இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் எந்த திட்டங்களும் பெயரளவில் தானே இருக்கிறது. தொடங்குறீங்க அது பெயரளவில், அதுக்குண்டான பணம் ஒதுக்குறீங்க, அந்த நிதியும் எடுக்கப்படுகிறது, ஆனால் முறைப்படி நடத்தப்படவில்லையே. இவைகள் தானே மக்கள் இப்போ உங்களை எதிர்க்கிறதுக்கு காரணமே. பொதுமக்கள் எதிர்க்கிறாங்கன்னா அதுதானே காரணம். ஆக உங்களுடைய ஆட்சி அதிகாரம் சரியில்லை, உங்களுடைய ஆட்சி செய்கிற விவரம் இது சரியில்லைன்றதுனால தான் பொதுமக்கள் எதிர்க்கிறாங்க. இந்த வாட்டி திமுக 5 ஆண்டு அவங்களுடைய சாதனையை வச்சு தேர்தல் களத்துல நிக்க போறாங்க. வெற்றி வாய்ப்பு திமுகவுக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? வேதனையான விஷயங்கள் அதிகமாக இருக்கிறதுனால திமுகவுக்கு சாதனையாக எதுவும் நடக்க போகிறதில்ல, சாதகமான விஷயங்கள் எதுவும் நடக்க போகிறதில்ல. கண்டிப்பாக பொதுமக்கள் அத்தனை பேருமே பொதுமக்கள் நீங்கள் எல்லா இடத்துலையும் நாங்கள் போகிற பாதை எங்கே போனாலுமே இந்த முறை திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டோம் அப்படி தான் சொல்கிறாங்களே தவிர பொதுமக்கள் யாரும் திமுக வாக்களிப்பாங்க மீண்டும் இவங்க தான் வருவாங்கன்னு எந்த இடத்துலையும் அதிகமாக நான் பார்க்கவும் இல்லை, எங்கேயும் சொல்லவும் இல்லை. அதனால் திமுகவுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இல்லைன்றது தான் என்னுடைய பட்டவர்த்தமான உண்மை. இது பொதுமக்கள்கிட்ட இருந்து கிடைக்கப்பட்ட உண்மையான விஷயம். நீங்க வசிக்கக்கூடிய கண்ணகி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய பணிகள், அங்கு மாநகராட்சி பணிகள் எவ்வளவு திட்டம் வந்து போடப்பட்டுச்சு, அது எந்த அளவு நிறைவு பெற்றிருக்கு? திட்டங்கள் போட்டிருக்காங்க, ஆனால் எந்த திட்டங்களையும் வந்து இவங்க யாருக்கு கான்ட்ராக்டர் கொடுக்குறாங்க, அந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறவர் வந்து முறையாக செய்கிறாரா, அந்த மாதிரி இல்லை. தொடங்கும் போது ஒரு பூஜை நடக்கும், அவ்வளோதான். கொஞ்சம் பண்ணுவாங்க, அதோடு போயிடுவாங்க. அவங்களுக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் தான் போயிட்டே இருக்குது. இது வரைக்கும் பணம் ஒதுக்கியாச்சு, திட்டங்கள் பண்ணணும்னு சொல்லியாச்சு, ஆனால் ஏன் ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்குறீங்க? அப்போ நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிற அந்த கான்ட்ராக்டர் வந்து தரமில்லாதவரா, தகுதி இல்லாதவரா? அப்போ இவ்வளோ பணிகளும் வந்துட்டு ஏன் நிற்கிது? ஒன்றும் இல்லை, 15,656 வீடுகளில் ஒரு மனிதரும் நிம்மதியாக வாழ முடியாத அளவுக்கு அந்த வீடுகள் ஒழுகுது. எத்தனை கோடி ஒதுக்கியிருக்கேன்றீங்க? 27 கோடி ஒதுக்கியிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த 27 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கேன், நான் பண்ண போகிறேன், எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், செஞ்சு முடிச்சிருக்கேன், 4,000 வீடு பண்ணிட்டேன், 5,000 வீடு பண்ணிட்டேன், வீடுகள் ஒழுகுதே. உண்மையாலுமே எத்தனை வீடுகள் பண்ணப்பட்டிருக்கு? 4,000 வீடுகள் சொல்லி பண்ணியிருக்காங்க. அந்த 4,000 வீடுகளை இவங்க செஞ்சு முடித்த வீடுகளே ஒழுகுது. அப்போ என்ன தரமான வேலைகள் நடந்திருக்குது? இன்றைக்கி ஒன்றும் இல்லை, நாங்களாம் வர வேண்டாம், நீங்களே போங்க, ஒவ்வொரு வீடாக போய் பாருங்கள். 2 அடுக்கு பகுதின்னு இருக்குது, அந்த வீடுகளை போய் பாருங்கள், மனிதர்களால் வாழ முடியாத பகுதியாக தான். நான் அதுக்கு உண்டான ஒரு வீடியோ உங்களுக்கு நான் அனுப்பிச்சி விட்றேன், அதை பாருங்கள். இன்றைக்கி நடந்த இது. நேற்று நைட்டு பொத்துன்னு விழுந்துருச்சு மொத்தம். ஒருத்தர் பாதிக்கப்பட்டார், அவர் கோபாலன்ற ஒரு வீடு. அவர் வீட்டில் போய் இன்றைக்கி போய் பார்த்துட்டு முடிஞ்சவரெல்லாம் செஞ்சு தரோம். முடிஞ்சவரெல்லாம் எப்போ செஞ்சு முடிக்கிறது? அவன் குடும்பமே பாதிக்கப்பட்டு கட்டில் மேலே தான் உட்காந்துருக்காங்க, யாரும் தரையில் உட்கார முடியும். தரையில் முழங்கால் அளவு தண்ணி நிற்கிது, காலில் வச்சா தண்ணி நனையுது. அப்போ அவன் கட்டிலேயே உட்காந்துருக்கணும், அந்த குழந்தைகளோட கதி என்ன? இப்படி ஒரு மோசமான இதை நான் எதிர்பார்க்கலைங்க. இந்த ஆட்சியில் இவ்வளோ மோசமாக நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. திமுக பார்த்தீங்கன்னா அப்போது எந்த விதமான மக்களுக்கு நல்லதே செய்யலைன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? கண்டிப்பாக. நாங்கள் 10 ஆண்டு காலம் நான் ஆட்சியில் இருந்து அதிமுக வந்து மக்கள் அம்மாவோட ஆட்சி நல்லபடியாக பண்ணிகிட்டு இருந்தோம். மக்களோட எதிர்பார்ப்பு மாற்றம் வேண்டும்னு எதிர்பார்ப்பு, இவங்க பண்ண விளம்பரங்கள் எல்லாம் பார்த்துட்டு மக்கள் இவங்க நல்லது செய்வாங்களோன்னு நினச்சி இவங்களுக்கு வாக்களித்தாங்க.
இவங்க பெரும்பான்மையா வெற்றி பெற்று சட்டசபையில பெரும்பான்மையான உறுப்பினர்களை கொண்டு நல்ல நிரந்தரமான ஒரு ஆட்சியாக அமைந்தது. இந்த ஆட்சியில இவங்க சொன்ன வாக்குறுதிகள், இவங்க குடுத்திருக்கிறது 543 வாக்குறுதிகள்லயும், எத்தன வாக்குறுதிகள நிறைவேற்றிருக்காங்கன்னு இவங்களுக்கே தெரியாது. இவ்வளோ வாக்குறுதிகள குடுத்துட்டு, இன்னைக்கு இந்த பொதுமக்கள் வந்து ஏன் இவ்வளோ எதிர்ப்புகள சொல்றாங்க நீங்க? ஒண்ணும் இல்ல, இந்த மழை பெஞ்சிருக்குது. இப்போ போய் ஒவ்வொரு பகுதியா போய் பாருங்க. ஒவ்வொரு பகுதியில இருக்கக்கூடிய மக்கள் குடுக்குற அந்த விமர்சனங்கள் இருக்குது. இது ஆட்சிக்கு எதிரான விமர்சனமா? ஆட்சிக்கு ஆதரவான விமர்சனமா என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். பெருநகர சென்னை மாநகராட்சியிலிருந்து இவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்கிறோம். 4000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறோம். மழை நீரெல்லாம் நிக்காது. மழைநீர் கால்வாயெல்லாம் பண்ணியிருக்கோம். எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறவங்க, அந்த 4000 கோடி ரூபாயை முறையா செலவிட்டிருந்தால், இந்த பிரச்சனைகள் வந்திருக்காது. ஒரு சின்ன ஒரு 4 நாள் மழைக்கே தாங்கல சென்னை. ஸோ இவங்களோட ஆட்சி அதிகாரம்ன்றத பயன்படுத்தி, இவங்க குடும்பம், இவங்களுடைய வ வாரிசுகள் தான் வளர்ந்துட்டு இருக்காங்க தவிர, மக்களுக்கு எந்த விதமான வளர்ச்சி திட்டங்களும் இவங்க குடுக்கலையே. இல்ல நீங்க வாரிசுன்றனால சொல்றீங்க. எடப்பாடிக்கு வந்து வாரிசு அரசியல் இல்லையா? இல்ல அவருடைய மகன் வந்து எந்த விதமான பணிகளுமே அஇஅதிமுக அவருடைய தந்தைக்காக பண்ணவே இல்லையா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட மன்றத்தில் புரட்சித் தலைவர் ஆட்சி அமைச்சு, அவர் கட்சி தொடங்கி ஆட்சி அமைச்சு, அவருக்கு பிறகு அம்மா வந்து, அம்மாவுக்கு பிறகு சாதாரண தொண்டரா இருக்கக்கூடிய மாண்புமிகு பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் தானே வந்திருக்காங்க. அம்மாவோட வாரிசுகள்லையோ, இல்ல புரட்சித் தலைவருடைய சொந்த இப்ப பந்தங்களோ தொடங்கிருச்சுன்னு தான் யாருமே நான் சொல்ல வரேன். இல்லையே. இப்ப தொடங்கிருச்சு அப்படின்றத நான் இதுல சொல்ல வரேன். நாங்க கூட வாரிசு தான். இந்த கட்சியில எல்லாமே நாங்க எல்லாம் தொண்டர்கள். நாளைக்கு நான் கூட பொதுச் செயலாளர் ஆகலாம். இன்னைக்கு யார் வேணா முதலமைச்சர் ஆகலாம். அந்த மாதிரியான ஒரு உறுதிமொழி, உத்தரவாதத்த எதிராளியா இருக்கக்கூடிய திமுகவுல சொல்ல முடியுமா? யார் வேணுமானாலும் இங்க முதலமைச்சர் ஆகலாம். யார் வேணுமானாலும் இங்க வந்து பொதுச் செயலாளர் ஆகலாம்னு சொல்லணுமே. சொல்லலையே. முதலமைச்சரும் அவங்க தான். அந்த கட்சி அவங்களது தான். அவங்க எல்லாருமே வாரிசுகள் அத்தனை பேருக்குமே பதவிகள் அவங்க தானே குடுத்துருக்காங்க. எடப்பாடி ஒண்ணும் நம்ம அவருடைய வாரிசுக்கு எந்த பதவியும் குடுக்கலையே இதுவரைக்கும். இவ்வளோ நேரம் எங்களுக்கான அனைத்து கேள்விகளுக்கும் எளிமையாக பதில் சொன்னதுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி. குரல் நேயர்களுக்கு இதுவரை நாம் செய்த அனைத்து நேர்காணல்களிலும் அஇஅதிமுகவை சார்ந்தவர்களை செய்ய வேண்டும், அதாவது நேர்காணல் செய்ய வேண்டும் என மக்களினுடைய கோரிக்கையின்படி இன்று சோலைநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிச் செயலாளர் கருணா அவர்களை நாம் நேர்காணல் செய்திருக்கின்றோம். பல பதில்களை நேர்த்தியாக கொடுத்திருக்கின்றார். 1980 கட்சியிலிருந்து ஒரு 44 ஆண்டு காலம் அவருடைய பயணத்தை நமக்கு எளிமையாக கொடுத்திருக்கின்றார். சில விஷயங்களை நேரடியாக கொடுத்திருக்கின்றோம் என்று நம்புகின்றோம். வணக்கம்.